எந்த டிவி சீரிஸ் பார்த்தாலும் போர் அடிக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, யாராவது ஒரு நல்ல சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற டிவி சீரிஸோட சீசன் 2 பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த சீசன் கலிஃபோர்னியாவில் உள்ள வின்சி அப்படின்ற நகரத்தில் நடக்கிறதாக கதையை அமைச்சிருக்காங்க. இந்த டிவி சீரீஸ்களை பொறுத்தவரை இதோட கிரியேட்டர் தான் முக்கியமானவர். அவர் தான் இந்த ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு. பெரும்பாலான சமயங்களில் அந்த கிரியேட்டரே பெரும்பாலான திரைக்கதையும் எழுதியிருப்பார். அது போக அவர் போக மேலும் 1-2 கிரியேட்டர்களோ இல்லை நிறைய திரைக்கதை ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடையும் ஒவ்வொரு டைரக்டர் இயக்கியிருப்பார். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. 8 சாப்டர் 10 சாப்டர் இருக்குன்னா அது ஒருத்தர் இயக்குனது போல தான் இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க எழுதி அதை எடுக்கிறாங்க. இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் சீசன் 1 ரொம்ப பிரபலம். நீங்கள் இதை கேட்குறவங்க நீங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சீசன் 2வோட டிஸ்டில்டு செய்யப்பட்ட வடிவம் தான் சரத்குமார் அண்டு அசோக் செல்வன் நடிப்பில் வெளிவந்த போர் தொழில் பழகு அப்படின்ற திரைப்படம். அந்த டிவி சீரீஸை கிட்டத்தட்ட அப்படியே உருவி எடுத்து தான் அந்த படத்தை அவங்க உருவாக்கியிருந்தாங்க. பட் அதை பற்றி யாரும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணதாக தெரியல. இந்த சீசன் 2ல் இங்கே இட்ஸ் மோர் ஆஃப் எ கேரக்டர் ட்ரிவன் சீசன். இந்த என்டையர் செகண்ட் சீசனையும் செலுத்தக்கூடியது 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். இந்த டிடெக்டிவ் தொடர்களுக்கே உள்ளபடியான ஃபார்முலா படி சாப்டரோட முதல் சாப்டர்லேயே ஒரு ஆள் காணாமல் போகிறாரு. அது அந்த மிஸ்ஸிங் கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை தொடங்குது. அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தெரியும். பட் ஆனால் லேட்டராக தான் அந்த கேரக்டர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதில் 4 கேரக்டர் இருக்காங்க. 3 பேர் அதில் போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவங்க, ஒருத்தர் கேங்ஸ்டர். இப்போ இந்த காவல்துறையை சேர்ந்தவரில் முதல் ஆளான டிடெக்டிவ் வெல்கோரோ அப்படின்றவர் ஒரு மிட் லைஃப் கிரைசிஸில் அவர் இருக்கார். பயங்கர குடிகாரர், போதைப்பொருள் பழக்கம் இருக்குது. அந்த கேங்ஸ்டரோட பேர் ஃப்ராங்க். அந்த கேங்ஸ்டர் சொல்லக்கூடிய வேலைகளையும் செய்வார், லஞ்சம் கொடுத்தா வாங்கிக்கிடுவார். அவருக்கு ஒரு டார்க் பாஸ்ட் இருக்குது. அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. அதை மறக்க முயற்சி பண்ணுறாரு. மனைவி கூட சேர்ந்து இல்லை, ஒரு விவாகரத்துக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. மகனை பார்க்குறதுக்கான பெர்மிஷனே கட் பண்ணக்கூடிய லெவலுக்கு இவரோட நடவடிக்கைகள் இருக்குது. அவ்வளோ மோசமாக வயலண்ட்டாக நடந்துக்கிறாரு. பையனை பள்ளிக்கூடத்தில் யாரோ ஏதோ தொந்தரவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வீடு தேடி போய் அந்த பையனோட அப்பாவை அடிக்கிற அளவுக்கு பயங்கர கோவக்காரராக, ஓவர் ப்ரொடெக்டிவான ஃபாதராக இருக்கார். அப்போ இந்த கேரக்டர், இந்த டிடெக்டிவ் வெல்காரோ அப்படின்ற புரோக்கன் ட்ரங்கார்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இவர்கிட்ட இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு வருது. இவர் கேஸை விசாரிக்கிற அதே சமயத்தில் அந்த கேங்ஸ்டருக்கும் தகவல் சொல்லணும். அவர் கூட இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லலாம். அந்த ஃப்ராங்க் தான் இவருக்கு அந்த கடந்த காலத்தில் இவர் செஞ்ச தவிர கவரப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணார் அப்படின்ற மாதிரி அதை சட்டிலாக எதுவுமே வெளிப்படையாக நேரடியாக சொல்லப்படாமல் காட்சியாக இல்லாமல் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி அந்த காட்சியில் வச்சுருக்காங்க. அடுத்த கேரக்டர் டிடெக்டிவ் ஆன்டிகான் அப்படின்ற இந்த பேர் கிரேக்க புராணத்திலேருந்து எடுத்து இந்த கேரக்டருக்கு வச்சுருக்காங்க. இந்த கேரக்டரோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் அத்தீனா. இவங்களோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ஹிப்பி, ஒரு மத பிரச்சாரகர், ஒரு மத குரு மாதிரி, ஒரு செல்ஃப் ஸ்டைல்டு காட்மேன். இங்கே நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ ரவிசங்கர் சத்குரு மாதிரி அவர் ஒரு ஆள், ஒரு யோகா குரு அந்த மாதிரி. அப்போது அவரோட லைஃப் ஸ்டைல் காரணமாக இவங்க குடும்பம் செதறி போயிடுது. இந்த விஷயங்கள் டயலாகாக இருக்குது. டிடெக்டிவ் ஆன்டிகானோட அம்மா அவங்களுக்கு 12 வயசாக இருக்கும்போதே அவங்களோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க. 5 குழந்தைங்களில் இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஒருத்தங்க டிடெக்டிவாக இருக்காங்க, 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க, 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களும் ஒரு புரோக்கன் ஃபேமிலியிலேருந்து ஒரு புரோக்கன் சைல்டு தான் இவங்க இப்போ போலீஸாக இருக்காங்க. இவங்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. கண்ணு முன்ன தெரியாமல் பெண் கதாபாத்திரம் கண்ணு முன்ன தெரியாமல் குடிக்கிறாங்க, சூதாடுறாங்க, எப்போதும் கத்திகள் வச்சுருக்காங்க. ஷூக்குள்ளேயும் இடுப்புலையும் போலீஸாக இருந்தாலும் துப்பாக்கி வச்சுருந்தாலும் கத்திகளும் வச்சுருக்காங்க. ஆண்கள் தேவையில்லாமல் இருக்குன்னா 1 நிமிஷத்தில் மொத்த ரத்தத்தையும் இழந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்புறம் 3வது கேரக்டர் ஆஃபீஸர் உட்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் முதல்ல பீட் போலீஸாக இருக்கார். ஹைவேஸில் வேகமாக போகக்கூடிய வாகனங்களை மறித்து ஃபைன் போடக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கார். அவர் அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. அவர் வார் வெட்டரன். இவருக்கு விசிபிளாகவே உடம்புல காயங்கள் இருக்குது. அவரோட உடம்பை காட்டும்போது உடம்புல ஷோல்டர்லேயும் வயிற்று பகுதியிலையும்
தீக்காயம் பட்டது போல் காயங்கள் இருக்குது. இது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது வந்து இது வார்லேருந்து வந்தான்னு சொல்லி கேட்டால், இல்லை இது ஆர்மியில் சேர்றதுக்கு முன்னாடியே உள்ள காயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கேரக்டர்களுக்கான இந்த கடந்த காலத்தை வந்து அவங்க நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இவங்க இருக்காங்க. அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க. இவங்க பேசக்கூடிய விதம், நடந்துக்கூடக்கூடிய விதம், ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய விதம், இவங்களுக்குள்ளேயே உரையாடிக்கிற இது எல்லாமே வந்து இது எல்லாத்துலேயும் அந்த கடந்த காலத்தோட இம்பேக்ட் இருக்குது. இந்த கேரக்டர் நாட் ஜஸ்ட் ஸ்கார்டு ஃபிசிக்கலி, உடம்புல மட்டும் காயம் இல்லை, மனசளவுலையும் ஆழமாக காயப்பட்டிருக்காரு. அவருக்கு மனிதர்களோட உரையாடுறதுலேயே பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸர் உட்ரோ அப்படின்ற அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருக்கார், ரொம்ப சட்டிலாக தான் பேசுகிறாரு. எதுலேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் பைக்கை வந்து 130-140 மைல் வேகத்தில் நைட்டில் ஓட்டுறாரு. அந்த மாதிரிலாம் வந்து காட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் 4வதாக அந்த கேங்ஸ்டர் கதாபாத்திரம். இந்த 4 பேரில் இவங்களை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய பின்கதைகளில் ஹாண்டிங்கான கதை, நம்மளை பாதிக்கக்கூடிய கதை வந்து அந்த கேங்ஸ்டரான ஃப்ராங்க் செமியான் அவர் சொல்லக்கூடிய கதை தான். அந்த கேரக்டரில் வந்து வின்ஸ் வாகன் அப்படின்ற ஹாலிவுட் நடிகர் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த கேங்ஸ்டர் வந்து அவர் அந்த கேங்ஸ்டர் பாஸை விட்டுட்டு ஒரு ரியல் எஸ்டேட் டைக்கூனாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அந்த வின்சி அப்படின்ற சிட்டியில் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டைக்கூனாக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த டீல்களுக்கு, அந்த ரியல் எஸ்டேட் டீல்கள் எல்லாம் முடிவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த நபர் தான் காணாமல் போகிறார் முதல் சாப்டரில். அதனால் இவருக்கு முடிய வேண்டிய வேலைகள் முடியாமல் போது இவரோட பணம் பெருமணம் அவர்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. இப்போ அந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு இப்போ பணமும் கையில் இல்லை அப்படின்ன உடனே இவர் திரும்ப பழையபடி அவர் அந்த கேங்ஸ்டராக எதெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அதெல்லாம் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு. எதெல்லாம் யாருக்கெல்லாம் விட்டு கொடுத்தாரோ அவங்கக்கிட்ட திரும்ப போய் நான் உங்களோட ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஷேர் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இறங்கி வர்றாரு. அவரோட பர்சனல் வாழ்க்கையை பார்த்தா அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. அவர் லேட் 40s இருக்கார், 45 வயசுக்கு மேலே உள்ள ஒரு நபர் அவர். ஆனால் குழந்தைகள் இல்லை. மனைவி கூட தொடர்ந்து இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஐவிஎஃப்லாம் வந்து போகணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை, நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னு சொல்லி மனைவி சொன்னப்போ, இல்லை அது நம்மளோட குழந்தையாக தானே இருக்கணும், நம்ம பண்ணதை நம்மளோடதை நம்ம குழந்தை அனுபவிக்குதுன்னா ஓகே, அங்கேயே உள்ள குழந்தைய இல்லை குழந்தைய பாவம்னு சொல்கிறாரு. யாரோட பாவத்தையும் நான் எப்படி தூக்கி சுமக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷேக்ஸ்பியரியன் கேரக்டர் மாதிரி இந்த கேரக்டர் சேர்ந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேக்பத் மாதிரி, எவ்ரி திங் இஸ் ஃபாலிங் அப்பார்ட். அவர் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் சேர்த்து, கஷ்டப்பட்டு உழைச்சி சென்ஸ் ஒரு கேங்ஸ்டர் தான், அவளால் அவர் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். எல்லாத்தையும் அவ்வளோ தூரம் வந்து பெருசாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒன்று ஒன்றா கையை விட்டு போகுது. இப்போ அவர் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு அவகேடோ அந்த தோட்டம் போட்டால் அந்த தோட்டம் பட்டு போயிடுது. அவரோட பங்களாவில் வந்து ரூஃப் லீக் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அந்த லீக் ஆகிற ரூஃப் மாதிரி அதை பார்த்துட்டு ஒய்ஃபுக்கிட்ட அவரோட சின்ன வயசில் நடந்த, அவருக்கு 5 வயசாக 6 வயசாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா வந்து அவர் 5 வயசு 6 வயசு பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவரை பேஸ்மெண்ட்டில் வச்சு அடைச்சி வச்சுட்டு நைட்டு போல் வெளியில் போயிடுவார். அவருக்கு ஏதோ இல்லீகலான தொழில்கள் இருந்திருக்கலாம். அவர் வந்து மறுநாள் காலையில் வந்துடுவார். பட் ஆனால் பையனை வீட்டில் வச்சுட்டு போகாமல், ஏன்னா அவரோட எதிரிகள் யாரோ வீட்டுக்கு வந்துட்டாலோ ஏதோ ஒன்று குழந்தைக்கு ஏதோ ஆபத்தாகலான்ற மாதிரி, அது அவரோட லாஜிக் படி பேஸ்மெண்ட்டில் விட்டுட்டு போனால் பையன் பத்திரமா இருப்பான்ற மாதிரி. 5 வயசு 6 வயசுனாலும் அவர் வந்து அந்த டைமில் பயப்படாமல் இருந்திருக்காரு. பேஸ்மெண்ட்டில் ஒரு நாள் 2 நாளைக்கு தேவையான உணவு, தண்ணி, உள்ள பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கும். ஒரு நாள் அப்படி போனவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 வயசு 6 வயசு பையன் வந்து அன்றைக்கு இரவை வந்து மறுநாள் பகல், ஒரு நாள் இரவு முடிஞ்சு மறுநாள் பகல் எல்லாம் வந்து அங்கே சமாளிச்சிட்டான். மறுநாள் காலையில் உணவு இல்லை. அன்னைக்கு பவர் கட் ஆயிடுது. வெளியில் கம்யூனிகேட் பண்ண முடியல, யாருக்கும் தகவல் சொல்ல முடியல. அந்த பவர் கட்டான அன்றைக்கி நைட்டு வந்து இந்த பையன் அங்கே படுத்திருக்கும்போது பேஸ்மெண்ட்டில் உள்ள எலிகள் வந்து அவன் கையை கடிக்க தெரிஞ்சவொடனே அந்த பையன் அந்த எலியை அப்படியே கையோட பிடிச்சி சுவரில் அடித்து அது ஒரு ரத்தச்சேர அளவுக்கு அடித்து அதை கொண்டுறான் அந்த எலியை. இந்த கேங்ஸ்டர் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு 5 வயசில் நடந்த அந்த அனுபவம் தான் காரணம் அப்படின்றத வந்து இது காட்சியாக இல்லாமல் இது அவர் மனைவி கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த உறுதியோடு வந்தவன், அந்த ஒரு விரலை கடித்த எலியை கொன்ன உறுதியோடு எழுந்து வந்தவன் வந்து இப்போ ஹீ இஸ் நாட் ரெடி டு கோ பேக். இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரம் வந்தாச்சு, இனி அவ்வளோ ஈஸியாக தான் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கார். இந்த 4 கதாபாத்திரங்களோட நடிப்பும் வந்து ரொம்ப யதார்த்தமாக
ரொம்ப க்ளோசர் டு ரியாலிட்டி. இந்த 4 கதாபாத்திரங்களோட நடிப்பு தான் இந்த சீசனே. இதில் இந்த மர்டர் கேஸை சால்வ் பண்ணுறதை தாண்டி இந்த 4 கதாபாத்திரங்கள் எப்படி வந்து ஒவ்வொன்றையும் அப்ரோச் பண்ணுறாங்க, இதுக்கு அவங்க கடந்த காலம் எப்படி உதவி பண்ணுது, இல்லை அதுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்றது. இது ஒரு வெல் ரிட்டன், வெல் மேடு அப்படின்னு சொல்லணும். இந்த என்டையர் சீசனும் ஸ்லோ பர்னர் தான், ரொம்ப ரொம்ப நிதானமாக நகரக்கூடிய கதை. நீங்கள் ரீச்சர் மாதிரி டிவி சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு போரிங்காக தெரியலாம். அது ஏன்னா ரீச்சரில் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும், வேக வேகமாக எல்லாம் நடக்கும். ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோவே தான், அவரை ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன பட்டாலும் திரும்ப எழுந்திரிச்சு வந்துடுவார். அங்கே எல்லாமே வந்து ஒயிட் ஆர் பிளாக்காக தான் இருக்கும் கேரக்டர். இங்கே இந்த 4 பேருமே கிரே, ஷேட்ஸ் ஆஃப் கிரேயோடு தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் வந்து நிறைய பாடல்கள் அங்கங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ குறிப்பாக ஃப்ராங்க் அண்டு டிடெக்டிவ் வெல்காரா மீட் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளில் வரக்கூடிய பாடல் வந்து ஹாண்டிங்கான பாடல், சோக பாடல்கள் வந்து அது கிட்டாரோட ஒரு பெண் பாடுற மாதிரி அந்த பாட்டில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கேட்குறதுக்கே ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய பாடல். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்லோ பர்னர் டிவி சீரிஸ் பார்க்கணும் வித் கிரேட் கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் நன்றாக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் வித் லாட் ஆஃப் சட்டில், ரொம்ப சத்தமாக இல்லாமல் ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்ட விஷுவல்ஸோட ஒரு டிவி சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சீசன் 2 ட்ரூ டிடெக்டிவோட சீசன் 2 பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது நன்றி, வணக்கம்.